ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற PS4 கன்சோலில் மொபைலில் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி சேஃப்டி செக்யூர் பாஸ்வேர்ட் லாகின் டைம்லேயே நம்மளால் போட்டுக்க முடியும். அது தெரியுமான்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ PS4 வச்சுருக்கிறவங்க ஆன் பண்ணி இது மாதிரி என்கிட்ட டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டுக்கு மேலே செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். என்டர் ஏ நியூ லாகின் பாஸ்வேர்டு அண்ட் என்டர் த பாஸ்வேர்ட் அகைன், அதாவது புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதுதான் உங்கள் பாஸ்வேர்டு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன், டபுள் பண்ணிட்டேன். ஆனால் வந்துச்சு. திரும்பி உள்ளே போயிட்டு ஓகே இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன்னா பேக் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணது கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காண்டு வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு PS4 ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஆஃபில் போயிட்டு டேர்ன் ஆஃப் PS4 கொடுக்குறேன். ஃபுல்லாக டேர்ன் ஆஃப் ஆகுது. ஸோ PS4 டிஸ்பிளேயில் மட்டும் டேர்ன் ஆஃப் ஆனால் டேர்ன் ஆஃப் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலரில் பிளிங்க் ஆகுது பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் PS4 ஓவராலாக டேர்ன் ஆஃப் ஆகிருக்கு ப்ராப்பராக அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வெயிட் பண்ணோம். ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி ஆன் பண்ணுறோம். நம்ம பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்ட்டு. PS4 எப்பவுமே கொஞ்சம் லாகின் ப்ராசஸ் ஸ்லோ தான்ப்பா. கண்ட்ரோலரையும் PS4ஓட கனெக்ட் பண்ணிட்டோம். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது என் ஃபுல் நேமு. நான் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ண பாஸ்வேர்டு கேட்டுடுச்சு. நான் ஆல்ரெடி போட்ட பாஸ்வேர்டை போட போகிறேன். ஓகே, தப்பாக போடுறேன். ப்ராப்பராக போடுங்க. ஓகே ஓகே கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனு இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நம்ம PS4லையும் சேஃப்டி செக்யூராக பாஸ்வேர்டு லாக் பாஸ்வேர்ட் சிஸ்டத்தை செட் பண்ணிக்க முடியும், லாகின்ல செட் பண்ணிக்க முடியும்னு யாருக்குன்னா தெரியலனா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா PS4 வச்சுட்டு அவங்களுக்கும் இதை பற்றி தெரியலனா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து நம்ம யாருக்கு எதுக்காக PS4 செக்யூரிட்டி போடுவோம்னா, நம்ம நம்மளோட பிரதர்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் யாருன்னா எடுத்து விளையாடிடுவாங்களோ, அந்த ஒரு சின்ன ஒரு பொறாமைக்காக விளையாட்டுத்தனத்துக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு சில விஷயத்தில் பாஸ்வேர்டு மறைச்சி வைக்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். PS4ல் இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ட்ரிக்காக காமிச்சா அவங்கள லைட்டாக விருப்பேற்றுற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து சேவ் பண்ணிக்கிங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. PS4 வச்சுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஆல்.